வணக்கம். அஸ்விசோமா பயனாளிகளுக்கு ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு. அரசாங்கம் இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கொடுப்பனவு அதிகரிப்பா அறிவிச்சிருக்காங்க. அது என்ன, யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் கூட கிடைக்கும்? வாங்க இத பத்தி முழுசா இந்த விளக்கத்துல பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு 4 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல, இந்த ஏப்ரல் மாச சிறப்பு சலுகைனா என்ன, அப்புறம் எதுக்காக இந்த அதிகரிப்பு, அதுக்கப்புறம் புதுசா எவ்வளவு பணம் கிடைக்கும், கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, முதல்ல இந்த ஏப்ரல் மாதத்துக்கான ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு பாத்துடலாம். இது உண்மையிலேயே பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்திதாங்க. அதாவது, நீங்க மாசம் வாங்குற அஸ்விசும உதவித்தொகை இருக்கு இல்லையா, அது இந்த ஒரு மாசத்துக்கு, அதாவது ஏப்ரல் மாசத்துக்கு மட்டும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமாங்க, இது இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும்தான். ஆனா இந்த நேரத்துல இது ரொம்பவே தேவையான ஒரு உதவி. ஓகே, பணம் கூட வருதுங்கிறது சந்தோஷம்தான். ஆனா திடீர்னு இந்த அதிகரிப்பு, இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு? அரசாங்கம் ஏன் இந்த முடிவெடுத்தாங்க? வாங்க அத பாக்கலாம். இதுக்கு ஜனாதிபதியே விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது, இது நம்ம நாட்டு பிரச்சனை மட்டும் இல்ல, மத்திய கிழக்குல நடக்கிற சில பதட்டமான சூழ்நிலைகளால உலகம் முழுவதுமே பொருட்களோட விலை ஏறிட்டு இருக்கு. அதோட பாதிப்பு நம்ம மக்களையும் தாக்கக்கூடாதுன்னு தான் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைய இந்த மானியத்தை கொடுக்கறாங்களாம். இப்போ நாம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். யாருக்கு எவ்வளவு பணம் கூட கிடைக்கும், ஒவ்வொரு பிரிவுக்கும் எவ்வளவு புதுசா தொகை வரப்போகுதுன்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல, மிகவும் ஏழ்மையான பிரிவுக்கு கீழே வர்றவங்களுக்கு, அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் கிடைக்க போற தொகை முழுசா 25,000 ரூபாய். இது அவங்க முன்னாடி வாங்கிட்டு இருந்ததை விட ஒரு பெரிய ஜம்ப்னே சொல்லலாம். அடுத்ததா, ஏழ்மையான பிரிவில் இருக்கிற பயனாளிகளுக்கு அவங்களோட மாதாந்திர கொடுப்பனவ 15,000 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. இதுவும் நிச்சயம் அவங்களோட மாச பட்ஜெட்ல ஒரு பெரிய உதவியா இருக்கும். கடைசியா, ஆபத்துக்குட்பட்ட பிரிவினருக்கு அவங்களுக்கான தொகை 7,500 ரூபாய் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. மத்ததோட இது கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சாலும் இப்போ இருக்கிற நிலைமையில இந்த தொகையும் நிச்சயமா ஒரு பெரிய உதவிதாங்க. இப்போ இந்த டேபிள பாருங்க. இது பழைய தொகைக்கும் ஏப்ரல் மாசத்துக்கான புது தொகைக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. மிகவும் ஏழ்மையான பிரிவினருக்கு 7,500 ரூபாய் ஜாஸ்தியா கிடைக்குது. ஏழ்மையான பிரிவுக்கு 5,000 ரூபாயும், ஆபத்துக்குட்பட்ட பிரிவுக்கு 2,500 ரூபாயும் கூடுதலா கிடைக்குது. இத பார்த்தா உங்களுக்கு உண்மையிலே எவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் புதுசா எவ்வளவு பணம் கிடைக்கும்னு பாத்துட்டோம். இப்ப இது சம்பந்தமா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும், இதுவரைக்கும் நம்ம பேசினதோட ஒரு சின்ன சுருக்கத்தையும் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு மாசத்துக்கான நிவாரணத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? சுமார் 8,500 மில்லியன் ரூபாய், அதாவது 85 கோடி ரூபாய். மக்களுக்காக ஒரே மாசத்துல இவ்வளவு பெரிய தொகைய அரசாங்கம் செலவு பண்ணுது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். நல்லா கவனிங்க. இந்த பண அதிகரிப்பு நிரந்தரமானது கிடையாது. இது இந்த ஏப்ரல் 2026 மாசத்துக்கு மட்டும்தான். மே மாசத்துல இருந்து மறுபடியும் உங்களுக்கு பழைய தொகை தான் கிடைக்கும். சோ இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா பாத்திரலாம். 1. அஸ்வசும கொடுப்பனவு ஏப்ரல் மாசத்துக்கு அதிகரிச்சிருக்கு. 2. இதுக்கு காரணம் உலகளாவிய விலையேற்றம். 3. உங்க பிரிவுக்கேற்ப 2,500 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாய் வரைக்கும் பணம் கூடும். 4. ரொம்ப முக்கியமா, இந்த சலுகை ஏப்ரல் மாசத்துக்கு மட்டும்தான். கடைசியா, இதுக்காக அரசாங்கத்துக்கு 8,500 மில்லியன் ரூபாய் கூடுதல் செலவாகுது. சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இப்ப இருக்கிற விலைவாசிக்கு இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் கிடைக்கிற இந்த கூடுதல் பணம் கஷ்டப்படுற குடும்பங்களோட நிதி சுமைய எந்த அளவுக்கு குறைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது உண்மையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.